ஹை மணி டாக்ஸ். இப்போ திரைவிமர்சனத்தை நம்ம பார்க்க போகிற படம் ஃபீனிக்ஸ். இந்த படத்தை வந்து ஸ்டன் மாஸ்டர் அனல் அரசு தயாரித்து இயக்கியிருக்காரு. விஜய் சேதுபதியோடைய மகன் சூர்யா சேதுபதி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம்பத்குமார் வில்லனாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன? சூர்யா சேதுபதி அவர் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வந்து ஒரு கோணி சாக்கு பையை கட்டி ஒரே பிளட்டாக இருக்கும். ஒரு கண்ணு மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் வந்து கோர்ட்டில் வந்து நிற்க வைப்பாங்க. கோர்ட்டில் நிற்க வச்சாருன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லுவாங்க. இந்த பையன் வந்து 35 இடத்துல ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வந்து கொலை பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து தேவையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னோடனே இவரை கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போட்டோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இவரை கொல்றதுக்காக எம்எல்ஏனுடைய ஆட்கள்லாம் வருவாங்க. அவங்கள துவம்சம் பண்ணிடுவார். இந்த ஆட்கள்லாம் போய் அந்த எம்எல்ஏவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, வரலட்சுமி சரத்குமார், அவங்ககிட்ட சொல்லுவாங்க, யாருமா அவன் இவ்வளோ டெரராக இருக்கான், இவ்வளோ கொடூரமாக இருக்கான், இந்த சின்ன வயசில் இவ்வளோ வயலண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் பில்டப் பண்ணுவாங்க. இந்த பையன்தான் வந்து அந்த ஹீரோ. இந்த ஹீரோ ஏன் இந்த பிரச்சனையில் சிக்கிறாரு, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வளர்ந்தாரு, அடுத்து இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதையை. இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதியோடைய மகன் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் வந்து பெரிய தனித்துவம், ஒரு ஃபோக்கஸ் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது, விஜய் சேதுபதியினுடைய மகன் வந்து இந்த படத்தில் வந்து சில சீன்கள் தான். சூர்யா சேதுபதி வந்து சில சீன்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து காக்கா முட்டை படத்தில் நடித்த விக்னேஷ், அவர் 2ஆம் பாதியில் வந்து அவர் நிறைய சீன்ஸ்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதைன்னு சொல்ல போனால் இதுதான், ஒரு வில்லனுக்கும் அடுத்து வந்து வட சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கிற பசங்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இது ஏற்கனவே நிறைய தமிழ் சினிமாக்களில் பார்த்தாச்சு. இதில் விஜய் சேதுபதியினுடைய மகனை வச்சு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஹைலைட். ஆனால் பெருசாக எதுவுமே சொல்ல, வழக்கமான அதே ஃபைட்டு, அதுக்கடுத்து வழக்கமான அதே ஒரு தேவதர்ஷினிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா, வட சென்னையினுடைய அம்மா எப்படி இருப்பாங்களோ, புலம்பிக்கிட்டு கத்திட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி தான். அதுக்கடுத்து அங்கே இருக்கிற ஒரு வில்லன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய தமிழ் படங்களில் பார்த்தோம், வட சென்னை படங்கள்லாம் பார்த்துட்டோம். எதுக்காக இந்த படத்தை, இந்த கதையை அனல் அரசு எடுத்தார் அப்படின்னு அவருக்கும் தெரியல, இது நமக்கும் தெரியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங்லேயாவது இந்த படத்தை வந்து பெருசாக தேத்திருப்பாங்கன்னு பார்த்தா, மேக்கிங்கில் ஃபைட் சீக்வன்ஸில் அனல் அரசு வந்து புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுவார். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சேதுபதிக்கும் அதுக்கு அடுத்தது வந்து ஆப்போசிட் டீமுக்கும் ஒரு ரெஸ்லிங் நடக்கும். இப்போ வந்து பாக்ஸிங் நடக்குது இல்லையா, பாக்ஸிங் காட்டினா வழக்கமாக இருன்னு சொல்லிட்டு ரெஸ்லிங் மாதிரி நடத்துவாங்க. அந்த ரெஸ்லிங்க்கு வந்து சுற்றி வந்து வலை அடிச்சிருப்பாங்க. அந்த வலைக்கு ஃபோர் கிரவுண்டில் கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி நிறையா ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் கிரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து நம்மளை வந்து ரசிக்க வைக்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸிங்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆர்யா படத்திலலாம். அது எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டாக இருக்குன்னு. இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அந்த பாக்ஸிங் வந்து டீட்டெயில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவே டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னு நெட்டுக்கு ஃபோர் கிரவுண்டில் வச்சுட்டு எடுத்திருக்காரு. இது மாதிரி நிறைய ஷார்ட்ஸு சீன்ஸ்லாம் எஸ்கேப் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் எடுத்திருந்தாலும் இதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி தான். இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியான ஒரு டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ஒரு அனல் அரசு தான். காரணம் என்ன, அவரே இந்த படத்துக்கு வந்து ஸ்டண்ட் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. பெருசாக நம்மளை இம்பாக்ட் பண்ணுற மாதிரி எந்த டெக்னீஷியன்ஸுடைய ஒர்க்கும் இல்லை. மணி டாக்ஸ் நேயர்களே, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு ட்ரிப் போய் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.